வணக்க மக்களே, மார்னிங் லைவ்ல என்ன நடந்தது அப்படின்றதையும் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது ஓரலா பாத்துருவோம். என்ன அப்படின்றது பாத்திரலாம். ஸோ காலைல வேக்கப் சாங் எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மணி மற்றும் தினேஷ் வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. இது விடிகால எழுந்த உடனே இப்படிதான் பேசுவார் போல இருக்கு தினேஷ் அவர்கள். என்ன சொல்றதுன்னு தெரியல. வந்த உடனே என்ன பேச ஆரம்பிக்கும் போது அவருக்கு நைட் எல்லாம் வந்து ஒரு டீப் திங்கிங்ல போயிட்டு அவருடைய உள் மனசு ஒண்ணு சொல்லி இருக்கு போல. மணி எல்லாம் ஒரு பிளேயர் நினைச்சிட்டு இருந்தாருல, இப்ப அவருக்கே தோணுது என்னன்னா மணி எல்லாம் ரன்னர் அப் ஆகிறதுக்கே சான்ஸ் இருக்கு, நீ கூட இது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு எனக்கு தோணுது. ஏன்னா நீ மத்தவங்களை புட் டவுன் பண்ணி மத்தவங்களை கீழ்த்தனமா பேசல, மத்தவங்களை டவுன் பண்ணி நீ கேம் விளையாடல, நீ உன் கேமை மட்டும் தான் விளையாடி இருக்க. மத்தவங்க எல்லாருமே மத்தவங்களை அடிச்சு காலி பண்ணிட்டு மேல வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படி எதுவுமே நீ பண்ணல. சோ அந்த வகையில நீ கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணிருக்காரு தினேஷ் அவர்கள். கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. மணிக்கு ஒரு பக்கம் ஓட்டு நல்லா தாங்க வந்துட்டு இருக்கு. அபிஷியல்ல கூட செகண்ட் பிளேஸ்ல இருக்காருன்ற மாதிரி தான் தகவல் வருது. அபிஷியல்ல வந்து எப்படி இருக்குன்னா அர்ச்சனா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இடத்துல மணிச்சந்திரா இருக்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வருது. சோ அந்த அளவுக்கு வந்து மணிக்கு வந்து ரன்னர் அப் ஆகிறதுக்கான அதிகபட்சமான சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு ரன்னர் அப் தான் இப்ப செம காம்படிஷன் போயிட்டு இருக்கு. சோ மணிக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது. சோ அவருக்கு ஒரு நெகட்டிவா இருக்கிறது என்னன்னா அந்த ரெட் கார்டு தூக்கணும் கொஞ்சம் கடுப்பா இருப்பாங்க பிரதீப்போட ஃபேன்ஸ். இதெல்லாம் வந்து அந்த ரெட் கார்டு இஷ்யூல வந்து இது ஒரு மெயின் பாயிண்டா இருக்குமேன்ற வருத்தம் மட்டுமே இருக்குமே தவிர அதை தவிர்த்து ஒரு மணியோட கேம் பிளே வந்து இப்போதைக்கு நல்லா கேம் பிளே தான். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல இதுவா தான் இருந்திருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா மணி ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்றத நம்ம ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்னு ஒரு டாஸ்க் வந்தது. என்ன டாஸ்க்னா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 6 ஃபைனலிஸ்ட் வந்து வெளியே போனா என்ன பண்ணுவீங்க, வெளியே போனோட என்ன ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லணும். வீட்டுக்குள்ள வந்த கெஸ்ட் எல்லாம் நீங்க வெளியே போய் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதுதான் டாஸ்க். ஓகேவா, இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து அக்ஷயா தான் எடுத்துன்னு வந்து படிச்சாங்க. அக்ஷயா எடுத்துன்னு வந்து கொடுத்து அர்ச்சனா படிச்சு இப்படி போற டைம்ல பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால போற டைம்ல இவெல்லாம் ஒரு வேஸ்ட் பில்லோ அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ விஷ்ணு வச்சு செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோடயே வந்து மாயா இருக்காங்க. இவெல்லாம் கோழை, இவெல்லாம் பயந்தாங்கோலி, இவெல்லாம் ஒரு லூஸ் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் விஷ்ணுவை பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் விஷ்ணுவை பேசுறது விஷ்ணுக்கு புரியுது. எப்ப பார்த்தாலும் என்னையே தான் பேசுவீங்களாடா, வேற எந்த கண்டென்ட்டும் கிடைக்காதாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சது. சரி, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல போயிட்டு எல்லாம் என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா மாயா வெளியே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட சைன் பண்ணிருக்காங்க, அந்த படத்தை பார்க்கணும். லோகேஷ் கனகராஜ் கிட்ட போய் ஸ்டோரி கேட்கணும் மாயாவது. விஜய் வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு 2 நாள் டிராவல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். விஷ்ணு வந்து போராடி இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா இது எனக்கு ஒரு சேஃபான வீடு, எந்த ஒரு டிபிட்டும் எந்த ஒரு கிரெடிட்டும் இல்லாத ஒரு சேஃபான வீடா நான் ஃபீல் பண்றேன். மத்தபடி பாத்தீங்கன்னா அடுத்த படம் போய் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றது சொல்லியிருந்தார். தினேஷ் வந்து என்னன்னா டிராஃபி எடுத்துட்டு பெங்களூர் போறேங்க, என்னோட கனவை நிறைவேறணுங்க. இந்த டிராஃபி வாங்குறதுக்கு காரணமே நான் பெங்களூர் போய் என்னோட ரிலேஷன்ஷிப்பை மீட் பண்ணி எதை சொல்றாருன்னு மீன் பண்ணிக்கங்க, அதை நான் மீட் பண்ணோம். அதே மாதிரி ஃபேன்ஸ் மீட்ன்றது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கால் சர்ஜரி எதனா ட்ரீட்மெண்ட் போய் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. மணி வந்து வெளியே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், மாஸ்டர் கார்டு வாங்கணும் மணி வருது. அர்ச்சனா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் இங்க வந்து எனக்கு கிடைக்காத ட்ரெஸ் பண்ண முடியல, எனக்கு ஆறுதலா ஒரு ஆள் கூட இல்ல, ஒரு கம்பெனியன் கூட இல்ல, அந்த அளவுக்கு நான் ஏங்கி போயிருக்கேன். சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனும் இங்க உண்மையா கிடைக்கல, உண்மையான நம்புறதுக்கு ஒரு ஆள் இல்ல. எனக்கு வெளியே போனவனா பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா கூட இருந்துட்டு என்னோட கிரேசிசன் என்னோட விளையாட்டுத்தனத்துல இருந்து எல்லாத்தையுமே எங்க அப்பா அம்மா கிட்ட கொட்டி காட்ட போறேன், அதுதான் என்னோட மெயின் இன்டென்ஷனா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அடுத்து அனன்யா வந்து நான் வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் கிரை பண்ணேன், அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு அந்த சின்ன குழந்தைங்க கூட விளையாடி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருந்தேன் அப்படின்றது தான். அக்ஷயா வந்து வெளியே போயிட்டு 2 நாள் யார்கிட்டயுமே நான் பேசல, என்னோட எமோஷன்ஸே காட்ட முடியாத நிலைமையில இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது, வெண்ட் அவுட் அதுக்கப்புறம் பண்ணிட்டேன். பட் என்னன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் அப்செட் ஆனேன். சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிட்டு இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் அடிச்சாங்க. என்னோட உள் மனசுல என்ன தோணுச்சோ அது அப்படியே அமைச்ச போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் திரும்ப கம்பேக் பண்ணி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 லட்சம் பீப்புளுக்கு முன்னாடி ஒரு 8 நிமிஷம் டான்ஸ் ஆடி அந்த அளவுக்கு வைப் பண்ணிருக்கேன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அக்ஷயா சொல்லியிருந்தாங்க. அடுத்து வினிஷா, உள்ள இருக்கும்போது நான் நிறைய சஃபர் பண்ணேன், வெளியே எங்க அப்பா அம்மா அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பயந்துகிட்டே போனேன், எதனா கெட்ட பேர் ஆயிருமா, சோஷியல் மீடியாலையும் சரி வீட்லயும் சரி அதெல்லாம் கெட்ட பேர் ஆயிருமா நினைச்சிட்டு போனேன். பட் அந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் இல்ல, வாமா வெல்கம் பண்ணாங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து ரொம்ப ஹாப்பியா இருந்ததுன்ற மாதிரி. இந்த விஷ்ணு பையன்லாம் என் பொண்ணு இதுக்கு பேத்திக்கு வந்து மாதுளம்பழம் எல்லாம் கொடுக்கலன்ற மாதிரி அங்க விஷ்ணு போட்டு கலாச்சி ஒரு கவுண்டர் பண்ணி விட்டாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு சர்ஜரி பண்ணி ஒரு 1.5 மந்த் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதுல வந்து வினிஷாவும் அழுதுட்டாங்க, அர்ச்சனாவும் அழுதுட்டாங்க. இந்த அர்ச்சனா பேசும்போது அவங்க கண் கலங்கிருச்சு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினுஷா பேசும்போது ஆனந்த கண்ணீர்ல ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே 2 பேருமே மாத்தி மாத்தி ஹக் பண்ணிக்கிட்டு வினுஷா மற்றும் அர்ச்சனா ஹக் பண்ணிட்டு அர்ச்சனா அழுதுட்டாங்க. வினுஷா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அர்ச்சனாக்கு ஒரு பக்கம் அப்செட்டாவே இருக்காங்க. என்னங்க இது கம்ப்ளீட்டா டார்கெட் பண்றாங்க, டே 1ல இருந்து டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி பாத்ரூம்ல போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அனன்யா வந்து பேசுறாங்க. ஏன் அப்படின்னும் போது எதுவுமே எனக்கு இல்ல பாருங்க, அந்த நான் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் யாருமே உண்மையாவே இருக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனியன்ஷிப் கிடையாது. ஒரு டாஸ்க்கு கூட என்ன பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஓட்டு கேட்கிற டாஸ்க் கூட எனக்காக யாருமே வந்து கேட்கல. எல்லாருமே என்ன இக்னோர் பண்ணிட்டு போறதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னவனே அர்ச்சனா அனன்யா சொல்றாங்க, நீ இதெல்லாம் நம்பாத, இங்க யாருமே நம்பாத, அவங்களுக்கு போய் நீ ட்ரஸ்ட் பண்ணும், அவங்க ரிலேஷன்ஷிப் வேணும்ன்றது வேணாம். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நீ இந்த கேமை முடிச்சுட்டு அவங்களை ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நீ கம்முன்னு இது பார்த்துட்டு வெளியே வந்துருன்ற மாதிரி ஒரு ஆறுதல் சப்போர்ட்டா வந்து ஒரு பக்கம் அனன்யா மோட்டிவேட் பண்றாங்க. அக்ஷயா அதுக்கப்புறம் மாயெல்லாம் வந்து இது பண்ணிட்டு ஒரு பக்கம் போறாங்க. பட் ரொம்பவே அப்செட்டா இருந்திருக்காங்க அர்ச்சனா அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துக்குமே ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு போய் கூட எல்லாத்தையுமே இது பண்ணி பண்றது வந்து அவங்களுக்கு மைண்ட் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க. நான் இருக்கிறேன் உனக்கு கம்பெனினா, நான் போற வரையும் நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வேற கையில வந்து உட்கார்ந்தது அனன்யா கையில. இந்த பாத்தியா, அதுதான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கு, அதனால வந்து உட்கார்ந்துருக்கு. இனிமேல் நீ இந்த மாதிரி இரு அப்படின்ற மாதிரி நான் சப்போர்ட் பண்றேன். வச்சுலாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு புரிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலா இருக்காங்கன்றதான் லைவ் அப்டேட் கைஸ்.